Hi students, welcome to Inidhikekala AIS Academy. So video பண்ண அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Select. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குறிப்பா இந்த வீடியோ இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தவங்களுக்காக அது சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் என்ன வேணாலும் இருந்துட்டு போது குறிப்பா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? இது என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வருஷ கட்டி இருக்கு. இப்ப முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு அதுல இருந்து மாநகராட்சி நகராட்சியில இருந்து மாஸ்ல இருந்து வேகன்சி வந்திருக்கு. புரியுதா? அதுல டிப்ளமோ இசிக்கு மட்டும் எக்ஸாம் இல்ல, மத்தபடி இன்ஜினியரிங் இசிக்கு இருக்கு, ட்ரிபிள் போர்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல்ல போர்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் இருக்கு, சிவில்ல போர்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் இருக்கு, சிவில் மெக்கானிக்கல் சாலிடா இருக்கு. சிவில் மட்டுமே 13 போஸ்டுக்கு எலிஜிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா. டிப்ளமோக்கு எக்ஸாம் இருக்கு. சேம் டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 போஸ்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா? அதுலயுமே டிப்ளமோக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்ப இந்த பக்கம் இவ்வளவு எக்ஸாம்ஸ், நம்ம இன்னும் கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்குள்ளே போல, அதுக்குள்ள இவ்வளவு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. அடுத்து கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல மெக்கானிக்கலுக்கு மோட்டார் இன்ஸ்பெக்டர் இருக்கு, இசி ட்ரிபிளுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு, சிவிலுக்கு ஜேடிஓ இருக்கு. புரியுதா? இந்த பக்கம் நமக்கான எக்ஸாம்ஸ் ஓகேவா இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் 4. இந்த ரெண்டையும் எப்படி ஃபோக்கஸ் பண்றதுங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? நம்ம அகாடமில குரூப் 4க்கும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ரெண்டுக்குமே எக்ஸாம் அதாவது கிளாसेस போயிட்டு இருக்கு. இப்ப சிவில்ல டிப்ளமோ கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ், ட்ரிபிள் இல இன்ஜினியரிங் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், இசிஇல இன்ஜினியரிங் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், மெக்கானிக்கல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகேவா? ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி தான். புரியுதா? ஜாயின் பண்ணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் அதிகபட்சம் போனா 15,000 வேகன்சி வரும். அதிகபட்சம் போனா, அதாவது இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போனா 15,000 வரும். புரியுதா? எக்ஸாம் எழுதுறது அப்ப அதையும் நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல பார்க்கணும். ஒரு 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதிகபட்சமா நான் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்சமா வரும் வைங்க. ஓகேவா? அடுத்து கேட்பீங்க, அதுல நல்லா படிக்கிறவங்க பார்த்தா ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்னும் 1 லட்சம் சொல்லிட்டு கூடாது. 1 லட்சம்லாம் 2018ல. இப்ப நல்லா படிக்கிறவங்க பார்த்தா ஒரு 5 லட்சம் பேர் தேடுறாங்க. ஒரு 5 லட்சம் பேர். அப்ப சரியான காம்படிஷன் எடுத்துக்கல 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேர்ல 15,000 வேகன்சி எடுக்கணும். ஓகேவா? இது அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிவிலுக்கு தனியா இருக்கு, மெக்கானிக்கலுக்கு தனியா இருக்கு, இசிஇக்கு தனியா இருக்கு, ட்ரிபிள் இக்கு தனியா இருக்கு. புரியுதா? வேகன்சிஸ் தனித்தனியான்னு பாக்குறப்ப திரும்ப சொல்றேன், நீங்க டிஎன்பிஎஸ்சி நடத்துறத மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இதை கூட விடுங்க, இங்க வாங்க. இப்ப சிவில்னா ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு. ஓகே, ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கு. புரியுதா? இது இல்லாம ஜேடிஓ. புரியுதா? இப்ப மார்ச்ல வந்திருக்கிறது ஏஇ. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொட்டி கிடக்கு. இப்ப இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் முடிஞ்சு ஒருவேளை விட்டாங்கன்னா சர்வே ரோட் இன்ஸ்பெக்டர் கூட வர வாய்ப்பு இருக்கு. நமக்கு இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்ப சிவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 வேகன்சி வரும். குறைஞ்சபட்சம் சொல்றேன். இதுக்கு எக்ஸாம் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் 30,000ல இருந்து 50,000 பேர் தான் எக்ஸாம் எழுதுறது. இது அதே மாதிரி தான் மெக்கானிக்கலுக்கும் 1000 வேகன்சி வரும்போது 30,000ல இருந்து 50,000 பேர். இசிக்கும் அதே தான். ட்ரிபிள் இசிக்கு டெக்னிக்கல் செய்யலாம் இருக்கு. புரியுதா? அப்ப நீங்க இந்த ரெண்டு ரேஷியோவே பாருங்க. இங்க 25 லட்சம் பேர் 15,000. இது மேக்ஸிமம் பாயிண்ட். இங்க மினிமம் 1000 வேகன்சி. புரியுதா? எக்ஸாம் எழுதுறது 30,000ல இருந்து 50,000 பேர் தான். அப்ப எது கம்பேரிட்டிவ்லி நம்மளால கிளியர் பண்ண முடியும்? வேற டிகிரி படிச்சவங்க 10th 12th படிச்சவங்களுக்கு வேற வழியில இதான் எழுதணும். பட் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமும் எழுதலாம், அதுவும் எழுதலாம். புரியுதா நான் சொல்றது? அப்ப நமக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறப்ப தயவு செய்து இந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் படிங்க. அதே மாதிரி இதுக்கு தனியா படிக்கணும், இதுக்கு தனியா படிக்கணும்னா இல்ல, நீங்க இதை படிச்சாலே குரூப் 4 முடிச்சிடும். ஏன்னா நமக்கு ஜிஎஸ் கேக்குறாங்க, அதே 75 கேள்வி, அதே ஸ்டாண்டர்ட்ல. மேத்ஸ் 25 கேக்குறாங்க, அதே சிலபஸ், அதே ஸ்டாண்டர்ட். இது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி வருது. தமிழ் எலிஜிபிள் படிக்காம தமிழை மட்டும் நீங்க டிப்டா படிச்சிருங்க. படிச்சீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் படிச்ச மாதிரி தான் பின்னாடியே குரூப் 4 கவர் ஆகும். சோ இது கிடைக்குது கிடைக்கல அது அடுத்த கட்டம். இது கிடைக்கணும், கிடைக்கும், படிச்சீங்கன்னா கிடைக்கும். புரியுதா? அப்ப இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. புரியுதா? இங்க பூந்தியை கொட்டி வச்சிருக்காங்க, இங்க லட்டு கொடுக்குறாங்க, அப்படியே சேர்த்து கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணாதும் உங்க கையில இருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், டைம் இருக்கப்பே படிச்சிருங்க. புரியுதா? சோ இதுக்கான கிளாसेस ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா மெக்கானிக்கல்ல போயிட்டு இருக்கு. இந்த 2 நம்பர் இருக்கு. புரியுதா? ஏன்னா நம்ம ஏஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். இது இல்லாம டிப்ளமோ கோர்ஸ் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்ம கையில இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸும் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் உட்காந்துடலாம்.
புரியுதா? அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க, அது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.